ஆமென். நெகேமியாவின் புஸ்தகத்திலிருந்து சில காரியங்களை நம்ம தியானித்து வருகிறோம். எசேக்கியேல் 22:30 ஆண்டவர் ஒரு மனிதனை தேடுகிறார். எதற்காக என்றால், முதலாவது திறப்பிலே நிற்பதற்கு, திறப்பிலே நின்று ஜெபம் செய்வதற்கு. ரெண்டாவது சுவரை அடைப்பதற்கு. 2 காரியத்துக்காகத்தான் ஒரு மனிதனை தேவன் தேடுகிறார். இந்த நெகேமியாவுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது இந்த 2 காரியத்தையும் நிறைவேற்றின ஒரு மனிதர். முதலாவது, அவர் திறப்பிலே நின்று ஜெபம் செய்கிறார். தன்னுடைய ஜனம், தன்னுடைய மக்கள் அவருடைய சூழ்நிலைகளை அறிந்து பாரம் எடுத்து அழுது புலம்பி மன்றாடி அவர் ஜெபம் செய்கிறார். திறப்பிலே நின்று ஜெபித்த ஒரு மனிதர். அவர் வெறும் ஜெபத்தோடு நின்று விடவில்லை. அவருடைய உள்ளத்தில் ஒரு ஏக்கம் வருகிறது. 1000 மைலுக்கு அங்கே இருக்கிற எருசலேம் பட்டணம் இடிக்கப்பட்டு கிடக்கிறது. ஜனங்க சிறுமை அனுபவிக்கிறாங்க. இங்கிருந்து அவர் அழுது ஜெபித்து கொண்டிருக்கிறார். ஜெபிப்பதோடு நின்று விடாமல் ஏதாவது நான் செய்யணும், எருசலேம் திரும்ப கட்டப்படணும், அதனுடைய மதில்கள் கட்டப்படணும், அங்கே இருக்கிற மக்களுடைய வாழ்க்கை திரும்ப கட்டப்படணும் அப்படின்ற ஒரு தாகம் வாஞ்சை உள்ளத்திலே காணப்படுகிறது. நான் ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும் என்ற எண்ணம் உண்டாகிறது. ஆண்டவர் அதை எப்படி வாய்க்க பண்ணுகிறார்? நெகேமியா 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும்போது ராஜாவுக்கு முன்னால் நெகேமியா வந்து நிற்கிறார். ராஜா கேட்கிறார், அவர் ஒரு புறஜாதியான், அவன் தான் இஸ்ரவேல் மக்கள் அவங்களுடைய காலத்தில் அடிமையாக அங்கே இருக்கிறாங்க. அவன் வந்து கேட்குறான், நெகேமியாவே, நீ துக்க முகத்தோடு இருக்கிறது என்ன? உன் சரீரத்தில் உனக்கு வியாதி கிடையாது, அது மனதின் துக்கம். ஏதோ ஒரு துக்கம் உள்ளத்தில் இருக்குது, என்ன விஷயம் என்பதாக ராஜா கேட்கிறார். அவனுக்குள்ள முதலாவது பயம். ஒரு ராஜா நான் துக்கத்தோடு இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாரு. ஏன்னா அந்த காலத்தில் அந்த ராஜாக்கள் எல்லாம் அவங்க என்ன நினைப்பாங்களோ அதைத்தான் செய்வாங்க. ஒரு மனிதாபமானத்தோடெல்லாம் செயல்பட மாட்டாங்க. நீ ராஜாவுக்கு முன்னால் ஏன் துக்கத்தோடு இருக்கிற, வெளியே போ அப்படின்லாம் விரட்டிடுவாங்க. அதனால அவருக்குள்ள பயம். உடனே ஒரு ஜெபம் செய்கிறார். மனசில் ஜெபம் பண்ணிட்டு அவர் காரியத்தை சொல்லுகிறார். என்னுடைய பட்டணம் இடிக்கப்பட்டு கிடக்கிறாரு, என் ஜனங்களெல்லாம் சிறுமை அனுபவிக்கிறாங்க, நான் இப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்? அவர் சொல்கிறார், ப்ராக்டிக்கலாக ராஜா கிட்ட சொல்கிறார், இப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்? என் ஜனம் சிறுமை அனுபவிக்கிறாங்க, என் பட்டணம் இடிப்பட்டு கிடக்குது, என் மக்களுடைய வாழ்க்கை தரமெல்லாம் சீர்குலைந்து கிடக்கிறாரு, நான் இப்படி சந்தோஷமாக இருக்க முடியும் என்று அவர் சொல்லுகிறார். அப்போ ஆண்டவர் மனுஷ தயவை உண்டாக்குகிறார். ராஜாவுடைய உள்ளத்தில் ஆண்டவர் பேசுகிறார். உடனே ராஜா, அதெல்லாம் இடிக்கப்பட்டு போனது அது பாவத்தினால, நாங்கள் அதெல்லாம் இடிச்சாச்சு, உனக்கு இப்போ உனக்கு என்ன உனக்கு என்ன வேணும், அதுக்கெல்லாம் போட்டு நீ எதுக்கு துக்கப்படுற அப்படின்னு சொல்லவில்லை. ராஜாவுடைய ஒரு புறஜாதி ராஜா தான். அவர்கள் வந்து யூதர்கள் அங்கே அடிமையாக இருக்கிறாங்க. ஆனால் அவன் சொல்லுகிறான், உனக்கு என்ன வேணும் கேளு, உனக்கு என்ன வேணும் கேளு என்று சொல்லுகிறான். என்னுடைய ஜனங்கள் இருக்கிற இடத்துக்கு நான் போகணும், அந்த பட்டணத்தை திரும்ப கட்டணும் அப்படின்னு ராஜாட்ட சொல்கிறான். இவன் வந்து ஒரு பானை பாத்திரக்காரன், ஒரு பெரிய அதிகாரியாக, மந்திரி, மினிஸ்டர் அப்படி போஸ்டெல்லாம் கிடையாது. தானியேல் கூட உயர்ந்த பதவியில் இருந்தார். நெகேமியா அப்படி கிடையாது, ஒரு பானை பாத்திரக்காரன், அவ்வளவுதான். அப்போ ராஜாக்கிட்ட கேட்குறான். ராஜாட்ட தைரியமாக சொல்கிறாரு, நான் வந்து எங்களுடைய பட்டணத்துக்கு போய் அதை திரும்பி கட்டணும். அப்படியா, சரி, எவ்வளோ காலம் நீ போயிட்டு வருவதற்கு? இவ்வளோ காலம் ஆகும். ஓகே, நீ போயிட்டு வா, உனக்கு என்ன உதவி வேணும்? பாருங்க, ஆண்டவர் அப்படியே சூழ்நிலையை மாற்றுகிறார். அந்த நெகேமியாவினுடைய ஜெபம் சூழ்நிலையை மாற்றுகிறார். நம்ம ஜெபிக்கும் போது சூழ்நிலைகள் மாறும், சாதகமாய் மாறும், மனுஷருடைய இருதயம் மாறும். அதுதான் நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். மனுஷருடைய இருதயம் மாறும். அதே மாதிரி தானியேல் அந்த நெகேமியா புறப்பட்டு போய் ராஜாக்கிட்ட கடிதம் கேட்கிறான். நான் 1000 மைல் தூரம் கடந்து போகணும். ராஜா சொல்கிறான், உனக்கு தேவையான பொருட்களெல்லாம் எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லி பொருட்களெல்லாம் கொடுத்து அனுப்புகிறான். தன்னுடைய பொக்கிஷத்திலிருந்து சில பொருட்களையெல்லாம் கொடுத்து அனுப்புகிறான். வழியில் திருடர்கள் இருப்பாங்க, மனிதர்கள், பொல்லாத மனிதர் இருப்பாங்க. அவங்கெல்லாம் என்னை மறிச்சா என்ன பண்ணுவது, எனக்கு கடிதம் கொடுங்க. அவங்களுக்கு கடிதம் கொடுக்கிறான். என்றால் அப்பொழுது அவங்க ராஜ்யம் பல தேசங்களிலே அவங்க ராஜ்யம் ஆளுகை செய்ததுனால அவங்களுக்கு குறித்த பயம் இருந்தது. அதனால் நான் கடிதம் தருகிறேன், அதை கொண்டு போ என்று சொல்லி ராஜா கடிதம் கொடுத்து அனுப்புகிறான். எல்லா சூழ்நிலை அப்படி சாதகமாய் வருகிறது. அதே மாதிரி நெகேமியா வந்து எருசலேமுக்கு வருகிறார். நெகேமியா வந்து பார்த்து ராத்திரியில் போய் அந்த பட்டணத்தை வேவு பார்க்கிறார்.
யாருக்குமே தெரியாமல் எதுக்கு வந்திருக்கிறேன்னே முதல்ல சொல்லலை. ரொம்ப ஞானமாய் நெகேமியா செயல்படுகிறார். நான் வந்த உடனே எருசலேமை கட்ட போகிறேன், முதல்ல கட்ட போகிறேன், ராஜாவே எனக்கு லெட்டர் கொடுத்துட்டாரு, அப்படி இப்படிலாம் பேசலை. ரொம்ப ஞானமாய் நெகேமியா என்ன பண்ணுறாரு, முதல்ல ராத்திரியில் யாருமே எல்லாரும் படுத்து தூங்குகிற நேரத்தில் பட்டணத்தை போய் சுற்றி பார்க்கிறார். எங்கெல்லாம் மதில் சுவர் இடிந்து கிடக்குது, எங்கே நான் வேலை செஞ்சு இதை கட்டி எழுப்பணும், அந்த பட்டணம் முழுவதையும் வேவு பார்த்து கொண்டு வருகிறார். அதன் பிறகு ஆட்களை தட்டி எழுப்புகிறார். என் கூட சேர்ந்து வாங்க, நம்ம கட்டி எழுப்புவோம், இந்த பட்டணத்தை திரும்ப கட்டி எழுப்புவோம், தேவனுக்காக நாம் இதை செய்வோம் என்று சொல்லி ஒரு கூட்ட மக்களை தட்டி எழுப்புகிறார். அப்போ ஜனங்கள் அவரோடு கூட இணைந்து கொள்ளுகிறார்கள். அதனால் வேக வேகமாக சில நாட்களுக்குள்ளாக 52 நாட்களுக்குள்ளாக அந்த பெரிய ஒரு பட்டணத்தினுடைய மதில் சுவரை கட்டி முடிக்கிறாங்க. எருசலேம் பட்டணம் ஒரு பெரிய பட்டணம், மதில் சுவர் பெரிய ஒரு மதில் சுவர். 52 நாளைக்குள்ள எல்லாத்தையும் கட்டி முடித்து பிரதிஷ்டை பண்ணுகிறார்கள். அதுதான் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது நெகேமியாவின் புஸ்தகத்தில். அந்த மதில் சுவரை கட்டுகிற காரியம், பட்டணம் திரும்ப கட்டி எழுப்பப்படுகிறது. எனக்கு அன்பானவர்களே, சுவற்றை அடைக்கும்படிக்கு அவர் திறப்பில் நின்று ஜெபம் பின்னார். 2வது சுவற்றை அடைக்கும்படி செயல்பட்டார். நாம் ஜெபிக்கிறோம். நம்ம ஸ்கூலில் படிக்கிறவங்க ஸ்கூலில் உள்ள மற்றவங்களுக்காக, காலேஜில் படிக்கிறவங்க காலேஜில் இருக்கிற மற்றவங்களுக்காக, உங்கள் கிராமத்தில் உள்ளவங்க, பட்டணத்தில் உள்ளவங்க, தெருவில் உள்ளவங்க, உங்கள் கூட வேலை பார்க்குறவங்க எல்லாரும் ரட்சிக்கப்படணும். வாலிபர்களை பார்க்கும்போது என்ன ரட்சித்தீர, இந்த தம்பியை ரட்சிக்கணும், ஆண்டவரே இந்த என்னுடைய ஃப்ரெண்டை ரட்சிக்கணும், அந்த மாதிரி எல்லாரும் ரட்சிக்கப்படணும்னு நம்ம விரும்புகிறோம். அவங்க ரட்சிக்கப்படணும்னு நம்மை விட ஆண்டவர் விரும்புகிறார். ஏனென்றால் இயேசுடைய ரத்தம் அவங்களுக்காய் சிந்தப்பட்டு இருக்கிறது. அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஆத்துமாக்களுக்கு இயேசுவை அறிவித்து ரட்சிப்புகளை வழி நடத்தணும். அதான் முதலாவது ஜெபம். 2வது இயேசுவை அறிமுகப்படுத்துவது. அதுக்கு ஒரு பெரிய பிரசங்கெல்லாம் பண்ண தேவையில்லை. நம்ம நிறையா நமக்கு பைபிள் இருந்து ரகசியம்லாம் தெரியணும் போல் அப்படிலாம் தேவையில்லை. உங்களுக்கு இயேசு கிறிஸ்து கொடுத்த அனுபவத்தை ஷேர் பண்ணால் போதும். ஜஸ்ட் பகிர்ந்து கொடுப்பது, இயேசுவை பகிர்ந்து கொடுப்பது, இயேசுவை ஷேர் பண்ணுவது. இயேசு எனக்கு சமாதானம் கொடுத்தார், உனக்கும் தருவார். இயேசு எனக்கு நிம்மதியான வாழ்க்கை தந்திருக்கிறார், உனக்கும் தருவார். இயேசு என் ஜெபத்தை கேட்டு எனக்கு இப்படி ஒரு அற்புதம் செய்தார், உனக்கும் செய்வார். அவ்வளோதான். இயேசுவை பகிர்ந்து கொள்ளுவார். இயேசு எனக்கு பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்து ஒரு பரிசுத்த வாழ்க்கை தந்திருக்கிறார், உனக்கும் தருவார். இதான் இயேசுவை அப்படி பகிர்ந்து கொள்வார். அவ்வளோதான். அப்போ உங்களுடைய சுற்றி இருக்கிறவங்க, நீங்கள் ஸ்கூலில் படிக்கிறீங்கன்னா உங்கள் கிளாஸ் ரூமில் எத்தனை பேர் இருக்கிறாங்க, நீங்கள் காலேஜில் உங்கள் வகுப்பறையில் எத்தனை பேர் இருக்கிறாங்க, உங்கள் காலேஜில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, உங்கள் ஸ்கூலில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, நீங்கள் வேலை பார்த்தீங்கன்னா வேலை செய்கிற இடத்துல எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. பாருங்கள், நெகேமியா போய் சர்வே பண்ணுகிறார், போய் சுற்றி பார்த்து சர்வே பண்ணுகிறார். நான் எந்த இடத்துக்கு ஊழியத்துக்கு போனாலும் அந்த நாட்டை பற்றி முழு விவரங்களை நான் சேகரிப்பது என்னுடைய வழக்கம். இப்போ அமெரிக்கா போனேன்னா அமெரிக்காவுடைய மொத்த ஜனத்தொகை எவ்வளவு? 50 மாநிலங்கள் இருக்கிறது அமெரிக்காவில், 50 ஸ்டேட்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட 33 கோடி மக்கள் இருக்கிறாங்க. அதில் இந்தியர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னா 34 லட்சம் பேர் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 1% 100 பேருக்கு ஒருவர் இந்தியர். அமெரிக்கா தேசத்தில் 34 லட்சம் பேர் இருக்கிறாங்க. அமெரிக்காவில் இந்தியன்ஸ் இருக்கிறாங்க. அதில் தமிழர்கள் இருக்காங்க, தெலுங்கு, மலையாளம், கன்னடம், நார்த் இந்தியன்ஸ் இருக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் சர்வே பண்ணி எடுப்போம். ஒவ்வொரு தேசத்துக்கு போகும்போது விவரங்களை சேகரித்து ஃபோக்கஸ் பண்ணி ஜெபம் செய்வது. இப்போ நீங்கள் ஒரு ஸ்கூலில் படிக்கிறீங்க, ஸ்கூலில் படிக்கிறவங்க கை வைத்துங்க, நல்ல வைத்து காண்பிக்கணும். ஸ்கூலில் படிக்கிறவங்க நிறைய பேர் கை கீழே போடுங்க. காலேஜில் படிக்கிறவங்க கை வைத்துங்க, காலேஜில் படிக்கிறவங்க, யூனிவர்சிட்டி காலேஜில் படிக்கிறவங்க, ஓகே. மற்ற வேறு நர்சிங் படிக்கிறேன் அது மாதிரி மற்ற இதில் படிக்கிறவங்க, இன்ஸ்டியூட்டில் படிக்கிறவங்க கை வைத்துங்க, அது ஒரு சிலர் இருக்கிறீங்க. வேலை பார்க்குறவங்க கை வைத்துங்க, ஒர்க் பண்ணுறவங்க நிறைய பேர் வேலை பார்க்குறவங்க இருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். பிஸ்னஸ் பண்ணுறவங்க கை வைத்துங்க, பிஸ்னஸ் பண்ணுறவங்க இருக்கீங்களா? பிஸ்னஸ் பண்ணுறவங்களும் சிலர் இருக்கிறாங்க, ஓகே, ரொம்ப சந்தோஷம். வேலை தேடிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்றவங்க கை வைத்துங்க, படித்து முடிச்சு நான் வேலை தேடிக்கிட்டு இருக்கிறேன், கொஞ்சம் பேர் தான் இருக்கிறீங்க. ஆண்டவர் வேலை தந்துடுவார் உங்களுக்கு, அல்லேலூயா. சரி, இப்போது நீங்கள் ஸ்கூலில் படித்தீங்கன்னா அந்த ஸ்கூலில் தான் உங்களுடைய ஊழியம்.
அந்த ஸ்கூலுக்கு நீங்கள் மிஷினரியாக இருக்கிறீங்க. ஒரு காலேஜில் படிக்கிறீங்கன்னா அந்த காலேஜுக்கு நீங்கள் ஒரு மிஷினரியாக கத்தரால் அங்கே அனுப்பப்பட்டிருக்கிறீர்கள். அங்கே தான் உங்களுக்கு ஊழியத்தை கத்தர் வச்சிருக்கிறார். நீங்கள் ஒரு ஃபேக்ட்ரியில், ஒரு கம்பெனியில், ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறீங்கன்னா அங்கே ஆண்டவர் உங்களை மிஷினரியாக வைத்திருக்கிறார். அங்கே தான் உங்களுடைய பணி. அங்கே தான் நீங்கள் கட்டி எழுப்ப போகிறீங்க. நெகேமியா எப்படி எருசலேமின் மதில்களை கட்டி எழுப்பினாரோ, நீங்கள் வேலை செய்கிற இடத்துல, அல்லது நீங்கள் பிஸ்னஸ் செய்கிற இடத்துல, நீங்கள் படிக்கிற இடத்துல, உங்கள் வில்லேஜில், கிராமத்தில், உங்களுடைய பட்டணத்தில், அந்த தெருவில், இது மாதிரி நீங்கள் இருக்கிற இடம்தான் உங்களுக்கு மிஷினரி பணித்தளம். அதுக்காக உடனே படிப்பை விட்டுட்டு, வேலையை விட்டுட்டு எல்லாம் வாங்க நம்ம குஜராத் போயிடலாம், ராஜஸ்தான் போயிடலான்னு சொல்லலை. அதெல்லாம் ஒரு காலம். இங்கே இந்த மிஷினரிகள் நிறைய பேர் போனது. இனி அவசியம் இல்லை. ஏன்னா அங்கங்கே கத்தர் எழுப்பிட்டார். இப்போ பீல் மக்களுக்காக அங்கேயே ஆயிரக்கணக்கான மிஷினரிகளை எழுப்பிட்டார் ஆண்டவர். ஒவ்வொரு மக்களுக்கு, மால்டோ மக்களுக்கு அங்கேயே எழுப்பிட்டார். சந்தால் மக்களுக்கு அங்கேயே. இப்போ அது மாதிரி கத்தர் நிறைய எழுப்பினதுனால இனி தமிழ்நாட்டிலேருந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவேளை 1-2 பேர் அவசியம் இருக்கலாம். கத்தர் வழி நடத்துனா அவங்க போவாங்க. முக்கியமாக மெடிக்கல் மிஷினரிஸ் தேவை இருக்குது. அந்த மாதிரி உள்ளவங்க போவாங்க. மற்றபடி இப்போது தமிழ்நாட்டில் தான் முழு எழுப்புதல் உண்டாக போகிறது. தமிழ்நாட்டுக்கு தான் மிஷினரிகள் அவசியம். முழு தமிழ்நாடு மாறும்போது இந்தியாவை அசைந்து விடும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போ தமிழ்நாட்டில் 7.5 கோடி மக்கள் இருக்கிறாங்க. 7.5 கோடி மக்கள் தமிழ்நாட்டில். 32 மாவட்டம் இருக்கிறது. 7.5 கோடி ஆத்மாக்கள் இருக்கிறாங்க. இதில் இப்போ ஒரு சர்வே சொல்லுகிறது, மோர் தென் 25% அரசாங்க கணக்கெடுப்பில் 15% மேலே கிறிஸ்தவங்க வந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் சில அரசியல்வாதிகளே சொல்கிறாங்க அது இல்லை, 25% மேலே கிறிஸ்தவங்க வந்துட்டாங்க தமிழ்நாட்டில். பேர் சுப்பிரமணியன் இருக்கும், அவர் ஆவில நிரம்பி அந்நிய பாஷை பேசுவார். பேர் ஆறுமுகம் தான் இருக்கும், அவர் ஆவில நிரம்பி அந்நிய பாஷை பேசுவார். இந்த மாதிரி ஏராளமான பேர் ரட்சிக்கப்பட்டதுனால மோர் தென் 25% தமிழ்நாட்டில் கிறிஸ்தவங்க வந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் உண்மையாக இருக்கும். அப்போ 25% 50% மாறுவதற்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஆளுக்கு ஒரு ஆத்மாவை ரட்சிப்புகளை நடத்தினாலே 50%. அல்லேலூயா சொல்லுங்க. 50%க்கு மேலே கர்த்தருடைய பிள்ளைகள் வந்துட்டாலே அது கிறிஸ்தவ மாநிலமாய் மாறிவிடும். அல்லேலூயா சொல்லுங்க. ரொம்ப தூரத்தில் இல்லை. எழுப்புதல் ஆண்டவர் பலமாய் காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். எல்லா ஏரியாவில் ஆண்டவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அதனால நம்ம ரொம்ப தீவிரமாக ஜெபிக்கணும், செயல்பட்டு ஆகணும். இந்த எழுப்புதலுக்காக தீவிரமாக ஜெபிக்கணும். உங்கள் ஸ்கூலில் உங்கள் மூலமாக தான் எழுப்புதல் வரும். உங்கள் காலேஜில் உங்கள் மூலமாக தான் எழுப்புதல் வரும். நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்கள் மூலமாக தான் எழுப்புதல் வரும். உங்களுக்குள்ள அந்த அக்னியை போட்டு உங்கள் மூலமாக தான் கர்த்தர் அதை பரவ செய்வார். உங்கள் ஒரு ஆள் மூலமாக உங்களுடைய ஸ்கூலை மாற முடியும். உங்கள் ஒரு ஆள் மூலமாக உங்களுடைய காலேஜே மாற முடியும். உங்கள் ஒரு ஆள் மூலமாக உங்களுடைய கிராமமே மாற முடியும். அந்த மாதிரி தான் தேவன் உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். ஒரே ஒரு நெகேமியா எழுப்பினார். இடிந்து கிடந்த எருசலேம் மதில்கள் திரும்ப கட்டப்பட்டது. ஒரே ஒரு பிலிப்பு சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணத்துக்கு போறார். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் ஒரே ஒரு ஆள் தனி ஆளா போகிறார். அங்க ஒரு கிறிஸ்தவங்களும் கிடையாது, இயேசுவை நம்புறவங்க யாருமே கிடையாது. தனி ஆளா போகிறார். போய் பிரசங்கம் பண்ணுகிறார், இயேசுவை அறிவிக்கிறார். பிசாசு ஓடுது, சப்பானி நடக்கிறாங்க, அற்புதம் நடக்கிறது. ஜனங்கள் ஆச்சரியமா பார்க்குறாங்க. என்ன நடக்குதுயா இந்த ஆளு ஜெபிச்சா அதெல்லாம் நடக்குதுன்னா என்ன விஷயம்? நீ பார்த்தா இயேசு இயேசு இயேசு. எல்லாரும் இயேசுன் பக்கமா திரும்புறாங்க. ஒரு பட்டணமே மாறுகிறாரு. ஒரே ஒரு ஆளை கொண்டு, உங்க ஒரு ஆளை வச்சு உங்க ஸ்கூலையே கர்த்தர் மாற்றி விடுவார். உங்களுடைய காலேஜையே கர்த்தர் மாற்றி விடுவார். உங்களுடைய ஆபீஸையே கர்த்தர் மாற்றி விடுவார். எழுப்புதலுக்கு உங்களைத்தான் ஆண்டவர் பயன்படுத்த போகிறார். அல்லேலூயா. ஆமா, உங்களை தான் அதுக்கு தெரிந்து கொண்டார். நீங்க யாரோ வருவாங்கன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காருங்க. நீங்க தான் உங்களை கொண்டு தான். நெகேமியா ஒரு ஆசை, ஒரு அரண்மனையில் பந்து, அதாவது பான பாத்திரக்காரன், அவ்வளோதான், பான பாத்திரக்காரன். அவன் ஜெபிச்ச அவனை தான் ஆண்டவர் சொல்றார், நீ தான் எனக்கு வேணும், உன்னை கொண்டு நான் இந்த திட்டத்தை நிறைவேற்றுகிறேன்னு சொல்லி. பிலிப்பு அவன் ஒரு அப்போஸ்தலன் அல்ல, 12 அப்போஸ்தலர்களில் ஒருவன் அல்ல. கர்த்தர் அவர் ஒரு எவாஞ்சலிஸ்ட். அவன் அதுக்கு ஆண்டவர் அனுப்புகிறார், நீ போ என்று சொல்லி அவனை கொண்டு ஒரு பட்டணத்தையே மாற்றுகிறார். உங்கள் மூலமாக தான் உங்களுடைய ஸ்கூல் மாறப்போகிறது.
நீங்கள் சரியாக ஜெபம் பண்ணி செயல்பட்டீங்கன்னா ஆவியானவர் உங்களை கொண்டு பலத்த காரியத்தை செய்வார். உங்கள் டீச்சர் உங்கள் மூலமாக ரட்சிக்கப்படுவாங்க, உங்கள் ப்ரொஃபஸர் உங்கள் மூலமாக ரட்சிக்கப்படுவாங்க, உங்கள் பிரின்ஸ்பாலே உங்கள் மூலமாக ரட்சிக்கப்படுவாங்க. ஆமேன்னு சொல்லுங்க. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? கையை உயர மாட்டேங்கிற, நீங்கள் பயந்துக்கிட்டல சொல்கிறீங்க. உற்சாகமாக சொல்ல காணுமே. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ அதுதான் அந்த நீங்கள் அதை விசுவாசிங்க. முதல்ல என்னை கொண்டு கர்த்தர் செய்வார். எங்கள் ஸ்கூலில் எழுப்புதல் வரும், எங்கள் காலேஜில் எழுப்புதல் வரும், எங்கள் கிராமத்தில் ஒரு எழுப்புதல் வரும். கர்த்தர் என்னை பயன்படுத்துவார். விசுவாசிங்க. அதுக்காக படிப்பை விட்டுட்டு வந்தோடனே வேலையை விட்டு இல்லை, நீங்கள் படிச்சுக்கிட்டே வேலை செய்து கொண்டே நீங்கள் இருக்கிற இடத்திலேயே உங்களை கொண்டே கர்த்தர் இந்த காரியத்தை செய்து முடிப்பார். அதனால்தான் நீங்கள் இருக்கிற இடத்துக்கு மிஷனரியாக இருக்கிறீங்க என்ற வார்த்தையை கர்த்தர் உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறார். நீங்கள் உடனே வேலையை விட்டுட்டு வரணும், படிப்பு விட்டு வரணும் அவசியம் கிடையாது. படிச்சுக்கிட்டே இருங்க. அங்கே உங்கள் கடமையை செய்து கொண்டே இருங்க, உங்களுடைய வேலையை செய்து கொண்டே இருங்க. அதுக்கு மத்தியில் கர்த்தர் உங்களை பயன்படுத்த போகிறார். அப்போ முதல்ல நீங்கள் என்ன செய்யணும்? நெகேமியா மாதிரி சர்வே பண்ணுங்க. உங்கள் கிளாஸ் ரூமில் இருக்கிற முன்னால் என்ன பண்ணோம்? உங்கள் வகுப்பு போவோம், நம்ம உட்காந்து பாடத்தை கவனிப்போம். இது சயின்ஸு டீச்சர், இங்கிலீஷ் டீச்சர், தமிழ் டீச்சர், அவங்கள மட்டும்தான் தெரியும், வந்துடுவோம். உங்கள் டெஸ்கில் இருக்கிற 2-3 பேரை தான் ஃப்ரெண்டாக தெரியும். இந்த பக்கம் ஒரு ஃப்ரெண்டு, இந்த பக்கம் ஃப்ரெண்டு. பின்னால் இருக்கிற யாருன்னு தெரியாது, முன்னால் இருக்கிற யாருன்னு தெரியாது. வகுப்பில் போவோம், அந்த 2 பேரோட பழகுவோம், அந்த 2 பேரோட வந்துடுவோம். முஞ்சினா ஒரு 3-4 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அவ்வளோதான். ஒரு கிளாஸில் 50 பேர் இருந்தால் கூட உங்களுக்கு எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க? ஒரு 3-4 பேர், அவ்வளோதான். மற்றவங்கள பற்றி உங்களுக்கு கவலை கிடையாது. ஏன்னா இவங்க தான் பக்கத்தில் இருக்காங்க, இப்படி தான் நம்ம இருக்கிறோம். இனிமேல் அப்படி இருக்கக்கூடாது. உங்கள் வகுப்பறையில் இருக்கிற 50 பேருக்கும் நீங்கள் தான் மிஷினரி. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. உங்களுடைய கிளாஸில் இருக்கிற 40 பேர் இருந்தாங்கன்னா 40 பேருக்கு நீங்கள் தான் உத்தரவாதி. உங்கள் கிளாஸுக்கு மாத்திரம் இல்லை, உங்கள் ஸ்கூலில் இருக்கிற 1000 பிள்ளைகளுக்கு நீங்கள் தான் உத்தரவாதி. ஆமேன்னு சொல்லுங்கள். அங்கே இருக்கிற டீச்சர்ஸ், அங்கே இருக்கிற பிரின்ஸ்பால், நீங்கள் அதை விசுவாசிங்க. ஆண்டவர் இவங்களுக்காக தான் என்னை கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறாரு. உங்கள் மூலமாக உங்கள் டீச்சர் ரட்சிக்கப்பட்டுருவாங்க. பாருங்கள், என்ன ஒரு மாதிரி முறைச்சி பார்க்குறீங்க? இல்லை நடக்குமா நடக்காதா? உங்களை பிரின்ஸ்பாலே கூப்பிட்டு ஜெபம் பண்ணுன்னு சொல்ல போகிறாங்க பாருங்கள். உங்கள் மூலமாக அவங்க தொடப்படுவாங்க. அல்லேலூயா. அதான் எழுப்புதல். தேவன் அதை செய்ய போகிறார். ஒரு நெகேமியா கிட்ட ராஜாவுக்கு மனுஷ தயவு ஆண்டவர் உண்டாக்குறார் பாருங்க. ராஜா சொல்ல, அவனுக்கு என்ன வேணும் எடுத்துட்டு போ, லெட்டர் வேணும், லெட்டர் கொடுக்குறேன். ஒரு மனுஷ தயவை ஆண்டவர் உண்டாக்குறார். உங்களுக்கு ஆண்டவர் செய்வார். நீங்க விசுவாசிங்க, உங்க மூலமா கர்த்தர் செய்வார். அப்போ நீங்கள் அதுக்கு என்ன செய்யணும்? சர்வே பண்ணுங்க. எல்லாரையும் நேசிங்க. வகுப்பறை இருக்கிற எல்லாரையும் பாருங்க, எல்லாத்துக்கிட்டையும் கை கொள்ளுக்குங்க, எல்லாத்துக்கிட்டையும் ஃப்ரெண்ட் ஆகுங்க. உன் பேர் என்ன சொல்லி பேசுங்க. ஏன்னா எல்லா ஆத்மாக்களும் உங்கள் மூலமாக தான் ரட்சிக்கப்பட போகிறாரு. உங்கள் மூலமாக தான் உங்களுடைய கிளாஸ் ரூமே எழுப்புதல் அடைய போகிறாரு. அப்போ எல்லாருக்கிட்டையும் போய் கை குலுக்கி ஃப்ரெண்ட்ஸ் ஆயிருங்க. எல்லாத்துக்கிட்டையும் அவங்க பேரை விசாரிங்க, எல்லாத்துக்கிட்டையும் அன்பாக இருங்க. அவங்களோட பேரெல்லாம் தெரிஞ்சால் ஒரு நோட்டில் எழுதுங்க. உங்களுடைய கிளாஸ் ரூமில் இருக்கிற அவ்வளோ பேர் பேரை எழுதி பேர் சொல்லி ஜெபிக்க ஆரம்பிங்க. ஆண்டவரே, இந்த என் ஃப்ரெண்டுக்காக ஜெபிக்கிறேன், பேர் சொல்லி ஜெபம் பண்ணுங்க, பேர் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ரட்சிக்கப்படணும். என்ன ரட்சித்தீங்களா? இவங்க ரட்சிக்கப்படணும், இவங்க மோட்சத்துக்கு வரணும், இவங்க பரலோக ராஜ்யத்துக்கு வரணும், உங்களுடைய பிள்ளையாக மாறணும். முதல்ல சர்வே பண்ணி அவங்களுடைய பேர்களை எடுத்து எழுதி வச்சு ஜெபம் செய்ய ஆரம்பிங்க. உங்கள் டீச்சர் பேரெல்லாம் எழுதி வச்சு, இந்த டீச்சருக்காக ஜெபிக்கிறேன், அவங்க ரட்சிக்கப்படணும், உங்களுடைய பிள்ளையாக மாறணும், அவங்க மோட்சத்துக்கு வரணும், ஆண்டவரே உம்மை அவங்களுக்கு வெளிப்படுத்தணும். முதல்ல ஜெபம் பண்ணுங்க. முதல்ல ஜெபிக்க ஆரம்பிங்க. ஒரு 3 மாதம் நல்லா பேர் சொல்லி டெய்லி அவங்களுக்காக ஜெபிக்க ஆரம்பிங்க. அவங்கள பார்க்கும்போது கிளாஸ் ரூமுக்குள்ளே போனோன்னு, ஆண்டவரே இந்த கிளாஸ் ரூமில் உங்களுடைய பிரசன்னம் இருக்கட்டும், இந்த கிளாஸ் ரூமில் இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்டும் ரட்சிக்கப்படட்டும், இங்கே வந்து கிளாஸ் எடுக்க வரப்போகிற எல்லா டீச்சர்ஸும் ரட்சிக்கப்படட்டும் அப்படின்னு ஒரு சின்ன ஜெபம் பண்ணுங்க. ஒரு நிமிஷம் கண்ணை மூடி ஜெபம் பண்ணுங்க. ஒருவேளை கண்ணை மூடி ஜெபிச்சு எல்லாம் பரிகாசம் பண்ணுவோன்னா கண்ணை திறந்துக்கிட்டே மனசில் ஜெபிங்க, தப்பு கிடையாது. ஆண்டவர் உங்களுடைய இருதயத்தை அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. உங்களுடைய ஸ்கூலை பற்றி சர்வே பண்ண மெதுவாக விசாரிங்க. எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க, எத்தனை டீச்சர்ஸ் இருக்கிறாங்க, எத்தனை ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க இருக்கிறாங்க, சேகரிங்க. ஒரு நோட்டில் எழுதுங்க. மொத்தம் டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, பாய்ஸ் எவ்வளவு, கேர்ள்ஸ் எவ்வளவு, என்னென்ன வகுப்பில் எவ்வளோ படிக்கிறாங்க, அதை லிஸ்ட் எடுங்க. மெதுவாக கொஞ்சமாக நீங்கள் விசாரித்து தெரிஞ்சு கொள்ளலாம்.
ஸ்கூலில் அதுக்கு நீ பியூன் இருப்பான், அவன்கிட்ட கேட்டால் எல்லாம் லிஸ்ட் சொல்லிடுவான். எப்படியும் கொஞ்சமாக நீ கண்டுபிடிச்சி லிஸ்ட் எடுங்க. உங்கள் டீச்சர்ஸ் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, நான் டீச்சிங் ஸ்டாஃப் எவ்வளோ பேர் இருக்காங்க எழுதுங்க. அது வச்சு குறிப்பாக ஆண்டவரே எங்களுடைய முழு ஸ்கூல், எங்களுடைய முழு காலேஜ் நான் ஜெபம் பண்ணுறேன். இவ்வளோ டீச்சர்ஸ் இருக்காங்க, இவ்வளோ நான் டீச்சிங் ஸ்டாஃப் இருக்கிறாங்க, இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க, நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இவ்வளோ ஹெச்ஓடிஸ் இருக்கிறாங்க, இவ்வளோ இந்த பிரின்ஸ்பாலுக்காக ஜெபிக்கிறேன். முதல்ல சின்சியராக ஜெபிக்க ஆரம்பிங்க. அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. நீங்கள் ஜெபிச்ச உடனேயே மாற்றம் வர ஆரம்பித்துவிடும். ஆமென். முடிஞ்சா ஒரு டீம் ஜெபக்குழு ஏற்படுத்துங்க. உங்கள் கிளாஸில் கிறிஸ்தவ பிள்ளைகள் யாருன்னு முதல்ல கண்டுபிடிங்க. அவங்கள்ட்ட போய் பேசுங்க. நம்ம 2 பேரும் சேர்ந்து ஜெபிக்கலாமா? 3 பேருன்னா 3 பேரும் சேர்ந்து ஜெபிக்கலாமா? டெய்லி ஒரு 10 நிமிஷம் ஜெபம் பண்ணுவோம். இடைவேளை நேரத்தில் ஒரு 10 மினிட்ஸ் ஜெபம் பண்ணுங்க. இடைவேளை நேரம் மத்தியான சாப்பாட்டு நேரத்தில் ஒரு அரை மணி நேரம் அல்ல 40 நிமிஷம் உங்களுக்கு இடைவேளை இருக்கும். டக்குன்னு சாப்பிட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. நம்ம ஸ்கூலுக்காக ஜெபிப்போம், டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்காக ஜெபம் பண்ணுவோம், பிரின்ஸ்பாலுக்காக ஜெபிப்போம். எங்கள் ஸ்கூலில் ஒரு எழுப்புதல் வரணும், எல்லாரும் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் பரலோகத்துக்கு வரணும். அந்த மாதிரி ஒரு 10 மினிட்ஸ் ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. ஒரு 3 பேர் 4 பேர் சேர்ந்து நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது அந்த ஜெபம் இன்னும் வல்லமை உள்ளதாக இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. உங்கள் ஸ்கூலில் சில சமயத்தில் சில பிள்ளைகள் கீழ்ப்படியாமல் இருப்பாங்க. சில பிள்ளைகள் அந்த பிள்ளைகள் இப்படியெல்லாம் நடக்கிறாங்க, இப்படியெல்லாம் பேசுகிறாங்க, இது மாதிரி இருக்குன்னா அது ஒரு ஈவல், அசுத்தாவியனுடைய கிரியை. பிள்ளைகளை பாவம் செய்ய வைப்பது ஒரு ரிபல்லியன் ஸ்பிரிட். எதிர்த்து நிற்பாங்க டீச்சர்ஸை. அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, பிள்ளைகள் இருப்பாங்க. சில பேர் ஸ்டூடெண்ட்ஸ் சில பையங்க மதுபானம் குடிக்கிறவங்களா இருப்பாங்க, போதை வஸ்து பயன்படுத்துவாங்க. அது மாதிரிலாம் இருக்காங்கன்னா நீங்கள் 4 பேர் சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. எங்கள் ஸ்கூல் பரிசுத்தமாகணும், எங்கள் ஸ்கூலில் கிரியை செய்கிற இந்த ஆவிகள் கட்டப்படணும். ஆண்டவரே, இந்த குடிவெறியின் ஆவி, போதை வஸ்துகளின் ஆவி, ரிபல்லியன் ஸ்பிரிட், இந்த எதிர்க்கிற ஆவி கட்டப்படணும். ஸ்டூடெண்ட்ஸுக்குள்ள ஒரு மாற்றம் வரணும். நீங்கள் ஜெபிக்க பாருங்க, உங்களுடைய ஸ்கூல் அட்மாஸ்பியரே மாறிவிடும். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ நீங்கள் ஜெபிங்க. ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி சேர்ந்து ஜெபிங்க. பாருங்க, தானியேல், ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ 4 பேர் சேர்ந்து ஜெபம் பண்ணாங்க. பாபிலோன் தேசத்தில் இருக்கிற எல்லா சாத்தானுடைய வல்லமையை முடக்கிட்டாங்க. மந்திரவாதத்தெல்லாம் முடக்கி போட்டாங்க. சாத்தானால் இந்த தேசத்தில் செயல்படவே முடியலை. அதனால தான் அவனுடைய ஜெபத்தை தடுப்பதற்கு ஒரு சட்டத்தையே ஏற்றும்படி சாத்தான் தந்திரமாக கிரியை செய்கிறான். 30 நாள் இவன் ஜெபிக்காமல் இருந்தால் போதும், அப்படி ஒரு சட்டமே கொண்டு வரப்படுகிறது. சாத்தான் பாருங்க எவ்வளோ தந்திரமாக செயல்படுகிறான். எதற்கென்றால் அவருடைய ஜெபத்தின் நிமித்தமாக சாத்தான் பாதிக்கப்பட்டு விட்டான். நீங்கள் 4 பேர் சேர்ந்து டெய்லி 10 நிமிஷம் ஜெபிச்சிங்கன்னா உங்களுடைய ஸ்கூலுக்குள்ளே மாற்றம் வந்துடும். விசுவாசிக்கிறீங்களா? உங்களுடைய காலேஜில் மாற்றம் வந்துடும். நீங்கள் வேலை செய்கிற ஆஃபீஸுக்குள்ளே மாற்றம் வந்துடும். உங்களுடைய ஜெபம் அவ்வளோ வல்லமை உள்ளது. நீங்கள் கருத்தாக ஜெபிக்கும் போது தேவன் அந்த ஜெபத்தை கேட்டு ஒரு பெரிய ஆவிக்குரிய மாற்றத்தை உண்டாக்கிடுவார். உங்கள் தெருவில் உள்ளவங்களுக்கு ஜெபிங்க. உங்கள் கிராமத்தில் ஜெபம் பண்ணுங்க. கிராமத்தில் ஒரு ஆசீர்வாதமான மாற்றம் வரும், ஆவிக்குரிய மாற்றம். உங்களுடைய ஜெபம் தேவ பிரசன்னத்தை அங்கே கொண்டு வரும். நீங்கள் ஜெபிக்க ஆண்டோடைய பிரசன்ன ஸ்கூலில் இறங்கும். ஸ்கூலுடைய கிளாஸ் ரூமில் இறங்கும். உங்களுடைய வில்லேஜில், உங்களுடைய தெருவில் உங்களுடைய ஜெபம் தான் தெய்வ பிரசன்னத்தை கொண்டு வரும். அப்போ ஒரு அந்த அட்மாஸ்பியரே மாறிவிடும். அதன் பிறகு நீங்கள் சுவிசேஷம் அறிவிங்க. முதல்ல 2-3 மாதம் ஜெபம் மட்டும் பண்ணுங்க, அதிலே மாற்றம் வரும். அப்புறம் யாருக்கு சுவிசேஷம் அறிவிக்கலாம்? உங்கள் கூட யார் நல்லா பழகுறாங்க, நீங்கள் போய் பேச ஆரம்பித்த உடனே ஃப்ரெண்ட் ஆயிடுவாங்க. உங்கள் கூட இல்லை எத்தனை இந்து பிள்ளைகள் இருப்பாங்க, இஸ்லாமிய பிள்ளைகள், இந்து பையங்க இருப்பாங்க, ஃப்ரெண்ட் ஆயிடுவாங்க. அதில் ஒரு 10 பேரை செலக்ட் பண்ணி அந்த 10 பேரை எழுதுங்க. ஒரு 10 பேரை செலக்ட் பண்ண, ஆண்டவரே இந்த 10 பேருக்கு நான் சுவிசேஷம் சொல்லணும், அவங்க பேரை எழுதுங்க. உங்கள் கூட நல்ல ஃப்ரெண்டாக இருப்பாங்க. முதல்ல பேரை எழுதி பேர் சொல்லி ஜெபிங்க. இந்த 10 பேரும் ரட்சிக்கப்படணும், இவங்க பரலோகத்துக்கு வரணும், இவங்களுக்கு நான் உண்மை குறித்து சொல்லணும், எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணுங்க. எடுத்த உடனே போய் நான் உனக்கு இயேசுவை பற்றி சொல்லணும், வந்து உட்காரு நான் சொல்கிறேன் முதல்ல இருந்து அப்படிலாம் சொல்லாருங்க. சிம்பிளாக சொல்லுங்கள், இயேசு உன்னை நேசிக்கிறார். அவ்வளோதான், ஒரு வார்த்தை போதும். இயேசு உன்னை நேசிக்கிறார். அப்படியான்னு சிரிப்பாங்க. முதல்ல அவர் சொல்ல, உனக்காக நான் ஜெபம் பண்ணுறேன். உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட சொல்லுங்கள், ஐம் ப்ரேயிங் ஃபார் யூ, உனக்காக நான் பிரார்த்தனை பண்ணுறேன் இயேசுக்கிட்ட. அப்படியான யாருமே எனக்காக ஜெபம் பண்ணாதன்னு சொல்ல மாட்டாங்க.
உனக்காக நான் இயேசுகிட்ட பிரார்த்தனை பண்ணுறேன்னு சொன்னேன். அப்படியா, எனக்கு கூட ஜெபம் பண்ணுறியா? அப்போ எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு இயேசுகிட்ட வேண்டிக்கொள் அப்படின்னு சொல்ல ஆரம்பிப்பாங்க. எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை, எங்கள் வீட்டில் அப்பா அப்படி இருக்காங்க, அம்மா அப்படி இருக்காங்க, எங்கள் வீட்டில் ஒரு பிரச்சனை இருக்குது, இயேசுகிட்ட வேண்டிக் கொள்றியா அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போ எனக்காக நீ வேண்டிக்கொள்னு சொல்கிறாங்களோ ஆண்டவர் கிரியை செய்ய ஆரம்பிச்சிட்டார்னு அர்த்தம். அல்லேலூயா. நீங்கள் சொல்லி பாருங்கள், ஸ்லோவாக எல்லாம் அவங்க ஒரு நாளில் போயிட போகிறது இல்லை. பல மாதம், ஒரு 10 மாதம் உங்களோட இருக்க போகிறாங்க. உங்கள் கூட படிக்கிற ஸ்டூடெண்ட் தான். ஒரே நாளில் எல்லாமே சொல்லிட்டு உன்னை நேசிக்கிறார், இயேசு உன்னை நேசிக்கிறாரு, உனக்காக ஜெபிக்க சொல்கிறார், நான் ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல. சில சமயம் நீங்கள் கேட்கலாம், உனக்கு ஏதாவது நான் ஜெபிக்க வேண்டியது இருக்குதா அப்படின்னா நான் நான் ஜெபம் பண்ணுறேன்னு சொல்லலாம். முதல்ல அப்படி சொல்ல, நீ ஜெபம் பண்ணுன்னு சொல்லாருங்க, ஃபஸ்ட்டு நான் ஜெபம் பண்ணுறேன்னு சொல்லுங்கள் உனக்காக. அப்புறம் ஜெபிக்க சொன்ன உடனே மெதுவாக சொல்லுங்கள், நீயும் இயேசுக்கிட்ட வேண்டிக்க. ஒன்றும் இல்லை, ஜெபான்றாரு, இயேசுவே எனக்கு இந்த பிரச்சனையை மாற்றித்தாங்க, அவ்வளோதான். இயேசுவே எங்கள் அப்பாவை மாற்றுங்க, இயேசுவே என் குடும்பத்தை கடன் பிரச்சனை மாற்றுங்க, சிம்பிளாக சொல்லி கொடுங்க. அப்புறம் 2 நாட்கள் சொல்லுவாங்க, நீ பிரார்த்தனை பண்ணி, ஆமாம் எங்கள் வீட்டில் மாற்றம் வந்துட்டு சொல்லுவாங்க. அல்லேலூயா. அவங்களே அந்த பிள்ளை, இந்த பிள்ளை, இது கிறிஸ்தவ பிள்ளை, இவங்க வீட்டில் நல்லா ரட்சிக்கப்பட்டு ஜெபிக்கெல்லாம் சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஒரு நாள் அந்த ஃப்ரெண்டு ரொம்ப துக்கமாக வந்தா. எதுக்கு துக்கமாக இருக்கிற, உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு இவங்க விசாரிக்கிறாங்க. அவங்க சொன்னாங்க, எங்கள் அப்பா அம்மாவுக்கு ரொம்ப சண்டை, 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க, எப்பவும் சண்டை, எங்கள் அப்பா அம்மா சண்டை போடுவாங்க. இப்போ எங்கள் மாமா வந்திருக்கிறாங்க ஊரில் இருந்து. எதுக்கு? எங்கள் அப்பா அம்மா பிரிய போகிறாங்களாம். இந்த சின்ன பிள்ளை சொல்லுது, 4ஆவது படிக்கிற பிள்ளை 9 வயசு, எங்கள் அப்பா அம்மா பிரிய போகிறாங்களாம். எங்கள் மாமா நான் ஸ்கூலுக்கு வரும்போது சொன்னாங்க, உங்கள் அப்பா அம்மா 2 பேரும் பிரிய போகிறாங்க, நீ யார் கூட இருக்க போகிற? உங்கள் அம்மா கூட இருக்க போறியா, அப்பா கூட இருக்க போறியா அப்படின்னு நீ தீர்மானம் பண்ணிக்க, ஸ்கூல் முடிஞ்சு வரும்போது சொல்லு அப்படின்னு சொல்லி பாருங்கள். அவ்வளோக்காண்டு பிள்ளைகிட்ட எப்படி சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க. அப்போ அந்த பிள்ளை துக்கத்தோடு ஸ்கூலுக்கு வந்திருக்கு. இவ கேட்குறா, ஃப்ரெண்டு, ஏன் துக்கமாக இருக்கிற, என்ன பிரச்சனைன்னா இதெல்லாம் சொன்ன உடனே, அப்போ நீ என்ன சொன்ன, உனக்கு என்ன, உனக்கு யார் வேணும், அப்பா வேணும் மாமா? எனக்கு 2 பேரும் வேணும், எனக்கு அம்மாவும் வேணும் அப்பாவும் வேணும். அப்படியா? அப்போ அவங்க பிரிஞ்சு போகிறாங்களேன்னு கேட்டால், உனக்கு அப்பா வேணும் அம்மா வேணும்ல, ஏசப்பா தருவாங்க. ஏசப்பா தருவாங்களாம்மா, ப்ரேயர் பண்ணால் போதும், ஏசப்பா 2 பேரையும் உனக்கு தருவாங்க.